Bye students, good morning everybody. This is Rajesh Kumar, Assistant Professor, Department of Computer Applications, Sindhamara College of Arts and Science, Madurai. We are going to see the subject of data structures and computer algorithms. In this session, we are going to discuss about the concept of trees. What is the definition of trees? A tree is a finite set of one or more nodes such that there is a specially designated called the root. The remaining nodes are partitioned into n greater than or equal to 0 disjoint sets T1 up to Tn, where each of the sets is a tree. T1 up to T1 are called the subtrees of the root. There are many terms which are often used when referring to trees: nodes, root, degree, terminal nodes, non-terminal nodes, children, siblings, ancestors, level, height of depth, forests. So these are all the key terms of trees. ஸோ ட்ரீனா என்ன? ட்ரீ இஸ் எ ஃபைனைட் செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் நோட்ஸ். அதாவது ஃபைனைட் இன்ஃபைனைட் அப்படின்னா ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியாது, அதாவது எண்ணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இன்ஃபைனைட் அப்படின்னா எண்ண இயலாத. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கையில் ஒரு அரிசி எடுத்துக்கிறோம், ஒரு கை நிறைய அரிசி எடுத்து எண்ண முடியுமா அப்படின்னா எண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதாவது ஒரு மணல் எடுத்து எண்ணணுன்னா எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இது வந்து இன்ஃபைனைட். ஃபைனைட் அப்படின்னா எண்ணக்கூடிய, அதாவது கவுண்ட் பண்ணக்கூடிய, அதுதான் ஃபைனைட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய டயக்ராமில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா விச் இஸ் கால்ட் எஸ் ஃபைனைட் செட் ஆஃப் நார்மல் நோட்ஸ். தேர் இஸ் அ ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் கால்டு த ரூட். ஸோ அந்த டயக்ராமில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நோடு வந்து ரூட் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிமைனிங் நோட்ஸ் ஆர் பார்ட்டிஷன். பின்னாடி இருக்கக்கூடிய நோட்ஸ் என்ன செய்ய முடியும்னா பார்ட்டிஷன், அதாவது பகுதியாக நம்மளால் பிரிக்க முடியும். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னா பிரிக்க இயலாதன்னு அர்த்தம். இட் வில் நாட் பி disjoined, பிரிக்க இயலாது. T1 up to Tn, where each of these sets are tree. இதுதான் ட்ரீன்னு சொல்கிறாங்க. T1 to Tn, T1 up to Tn are called the subtrees of the root. ஸோ மீதம் இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ் வந்து டயக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். ட்ரீஸ், வாட் யூ மீன் பை நோட்? ஃபர்ஸ்ட் we can see the term of node from the diagram of representation of trees. This diagram contains 30 nodes. First node A becomes a root node of the given tree. The remaining nodes are the nodes. So this tree also contains a subtree. For example, B has E and F, C has G, D has H, I, J nodes, E has K and L node, H has M node. These are all the subtrees. ஓகே, நோட்னு என்னன்னு டெஃபினேஷனில் பார்க்கலாம். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டேர்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பிரான்ச்சஸ் டு த அதர் ஐட்டம்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட் நோடு. ரிமைனிங் இருக்கக்கூடிய நோட்ஸ்லாம் வந்து பிரான்ச்சஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் த சாம்பிள் ட்ரீட் கண்டெய்ன்ஸ் ஆல் த அபோவ் கீ டேர்ம்ஸ். இந்த டயக்ராமில் வந்து மேலே இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ்லாம் பார்க்க வரோம். ஃபஸ்ட் இயர் சாம்பிள் ட்ரீ. இந்த ட்ரீயில் வந்து என்ன இருக்குன்னா 30 நோட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீயில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது ரூட்னு என்ன? வி வில் நார்மலி ட்ரா ட்ரீஸ் வித் த ரூட் ஆஃப் த டாப்பில் வரையக்கூடிய ஃபஸ்ட்டு நோடு பேர் வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட்டை சார் எப்படி சார் இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நோடுமே வந்து சர்க்கிளில் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நோடாக ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டயக்ராம்லேயே, அந்த டயக்ராம் பேர் ரூட் நோடு அப்படின்னு பேர். சார் ரைட். இந்த டயக்ராமில் ஏங்கிற ரூட் நோடு சொல்லியாச்சு. அடுத்து டிகிரி. த நம்பர் ஆஃப் சப்ட்ரீஸ் ஆஃப் த நோட் இஸ் கால்ட் அஸ் டிகிரி. ரூட் நோட் அதாவது ஒரு நோடுக்கு கீழே இருக்கக்கூடிய அதனோட சைல்டு எத்தனை சைல்டு இருக்கோ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா டிகிரின்னு சொல்லலாம். அப்போ டிகிரி ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3A ஹேஸ் 3 நோட்ஸ். வாட் ஆர் தே? பி, சி, டி. ஏலேருந்து பி வருது, ஏலேருந்து சிக்கு போகலாம், ஏலேருந்து டிக்கு போகலாம். தீஸ் ஆர் ஆல் த டிகிரிஸ். ஸோ பி எடுத்துக்கிட்டோன்னா பிலேருந்து ஈக்கு ட்ராவல் பண்ணலாம், பிலேருந்து எஃப்க்கு ட்ராவல் பண்ணலாம். சி எடுத்துகிட்டு சிலேருந்து ஜிக்கு ட்ராவல் பண்ணலாம். டி எடுத்துக்கிட்டோங்கன்னா டிலேருந்து ஹெச்ஐஜே. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுனா இதுக்கு பேர் வந்து டிகிரி. ஸோ வி கேன் கன்க்ளூடட் as the number of trees of the node is called as a degree. Another one is terminal nodes. Nodes that have 0 degree are called leaf or terminal nodes. லீஃப் நோட் அப்படின்னா டயக்ராமில் எப்படி சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? லாஸ்ட் நோடு. அந்த டயக்ராம்லேயே வந்து ஒவ்வொரு சப்ட்ரீஸ்லையும் வரக்கூடிய லாஸ்ட் நோடு தான் வந்து லீஃப் நோடு. இட் இஸ் கால்ட் அஸ் ஏ டெர்மினல் நோட்ஸ். இது சரி, இப்போ பாருங்கள் அந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் வந்து லாஸ்ட் என்ன இருக்குது? கே, எல், எஃப், ஜி, எம், ஐ, ஜே. தீஸ் ஆர் ஆல் த டெர்மினல் நோட்ஸ்.
ஸோ இதுக்கப்புறம் நோட்ஸ் இருக்கா இல்லை, அதனால் இந்த நோடுக்கு பேர் வந்து டெர்மினல் நோட்ஸ் ஆர் அதர்வைஸ் லீஃப் நோட்ஸ். Another one is non-terminal nodes. Alternatively, the other nodes are referred to as non-terminal nodes. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நோட்ஸ்க்கு பேரெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெர்மினல் நோட்ஸ். அதாவது அதுக்கெலாம் வந்து லீஃப் இருக்கும். அதாவது இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவ்ஸ் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஹெச் இருக்குது, இ இருக்குது. இதுக்கெலாம் வந்து லீஃப் நோட்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் டெர்மினல் நோட்ஸ். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், பி, சி, டி, இஹெச். These are all the non-leaf nodes or non-terminal nodes. Another one is children. The roots of the subtrees of a node are called as children. ஒரு நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நோடுக்கு எத்தனை சைல்டு இருக்குது, அது சில்ட்ரன். How many children are available in a root node? Here A is the parent of its children. All the data items without the parent A are called children of the parent. Suppose D is equal to Hij, E is equal to KL, B is equal to E, F, A is equal to BCD, C equal to G, H equal to M. இங்கே வாங்க டயக்ராம் பண்ணலாம். டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன சைல்டு இருக்குது, பிசிடி. பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இ அண்ட் எஃப், சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி, டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐஜி. டிகிரிக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டயக்ராமில் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சில்ட்ரன்னு பார்க்கணும். அடுத்து வந்து சிப்ளிங்ஸ். சில்ட்ரன் ஆஃப் த சேம் பேரண்ட் ஆர் செட் டு த சிப்ளிங்ஸ் ஹெச்ஐஜே ஆர் த சிப்ளிங்ஸ். ஒரே பேரண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய சைல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிப்ளிங்ஸ். சில்ட்ரன் ஆஃப் த சேம் பேரண்ட் ஆர் செட் டு பி த சிப்ளிங்ஸ் ஹெச்ஐஜே ஆர் த சிப்ளிங்ஸ். இங்கே டயக்ராமில் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹெச்ஐஜே அதாவது டிக்கு வந்து ஒரே பேரண்ட் இருக்கக்கூடிய சைல்டு. இதெல்லாம் இந்த மூணுமே வந்து சைல்டு. இதை என்ன சொல்கிறாங்க, சிப்ளிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தாய்க்கு இல்லை ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இருக்குது இல்லையா, அதுதான் சிப்ளிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நோ சிப்ளிங்ஸ். என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அடுத்து வந்து ஆன்சஸ்டர்ஸ், மூதாதையர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். The ancestors of a node are all the nodes along the path from the root to that node in the tree. The ancestors of M or ADH. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 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 நோடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோடுக்கு ஆரிஜின் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் எடுத்துக்கிறாங்க. எம்மோட ஆரிஜின் எங்கே இருக்குது, இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ எம்மோட ஆரிஜின் எங்கே இருக்குது, ஹெச் டி ஏ. அப்போ எப்படி எழுதணும், ஏடிஹெச் ஆர் த ஆரிஜின் ஆஃப் எம் அப்படின்னு நம்ம எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆன்சஸ்டர்ஸ், ஏடிஹெச். அடுத்து வந்து லெவல். த லெவல் ஆஃப் த நோட் இஸ் டிஃபைன்டு பை இனிஷியலி த ரூட் பி அட் லெவல் 1. இஃப் a node is at level I, then its children are at level I plus 1. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நோடு வந்து 0th லெவல். ஸோ I equal to 0, level by level it will be increased by 1. ஸோ which is called as a level. ஸோ இந்த டயக்ராமில் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா டயக்ராம் போகலாம். டயக்ராமில் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 0, டி வந்து 1, ஜே வந்து 2, எம் வந்து 3. This diagram contains 0, 1, 2, 3, 3 levels, அதாவது 4 levels இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். So another one is height or depth. It is defined to be maximum level of any node in the tree. ஹைட்டு மொத்தம் இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இட் இஸ் டிஃபைன்டு டு பி மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எனி நோட் இந்த ட்ரீ. மேக்ஸிமம் லெவல் இதில் எத்தனை இருக்குது, மொத்தம் வந்து 3 இருக்குது. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. அனதர் ஒன் இஸ் ஃபாரஸ்ட். இட் இஸ் செட் ஆஃப் n greater than or equal to 0 disjoint trees. The notation of a forest is very close to that of a tree because if we remove the root of a tree, we get a forest. If we remove A, we get a forest with 3 trees. Right. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த டயக்ராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற நோடை எடுத்துருங்க. ஏங்கிற நோடு எடுத்துட்டிங்கன்னா பிங்கிற ஒரு ட்ரீ ஆகும், சிங்கிற ஒரு ட்ரீ ஆகும், டிங்கிற ஒரு ட்ரீ ஆகும். தீஸ் ஆர் ஆல் கால்டு த ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் ட்ரீஸ் அப்படின்னு பேர். தனித்தனியாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா பி வந்து தனியாக ஒரு ட்ரீயாக கன்வெர்ட் ஆகிடும், சி வந்து தனியாக ஒரு ட்ரீயாக கன்வெர்ட் ஆகிடும், டி வந்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் தனியாக ஒரு ட்ரீயாக கன்வெர்ட் ஆகிடும். இதை ட்ரீன்னு சொல்லணுமா, ட்ரீன்னு சொல்லக்கூடாது. இது வந்து என்னென்னு சொல்லணும், we can say as forest. ஸோ மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதனுடைய டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது, ட்ரீஸ் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் ட்ரீயோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி ட்ரீஸ். வாட் டு யூ மீன் பை பைனரி ட்ரீஸ்?
A binary tree is a finite set of nodes which is either empty of a root, and two disjoint binary trees are called the left subtree and right subtree. Look at this diagram. A has B and C node, B has D and E node, C has F node. So A has left subtree, another one is right subtree. B is a left subtree, C is also a right subtree. Here another one diagram is presented here, which is B has D node, also B has E node. D is also called as a left subtree. E is also called as a right subtree, which is called as binary trees. அதாவது என்னென்னா ஒரு பைனரி ட்ரீக்கு ஒரு ரூட் நோடு இருக்கணும், கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீ இருக்கணும். ஏதாவது ஒரு லெஃப்டாக இருக்கலாம் இல்லை ரைட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ட்ரீ இருக்கணும். ஆனால் ரெண்டு இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பைனரி ட்ரீஸ். இதுதான் பைனரி ட்ரீயோட கான்செப்ட். ஸோ பைனரி ட்ரீஸில் இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பைனரி ட்ரீஸ் terms of binary trees: root, parent node, siblings, leaf nodes, interior nodes, ancestors, descendant node, left descendant node, right descendant node, path, length of your path, level of a node, depth of the tree. These are all the key terms of binary trees. We are going to see one by one for the binary trees. First one is interior nodes. First one is a root node. We will normally draw trees with that root of the top. Here is the root of the node. In the diagram, look at this diagram. That diagram contains A. A is the root of the node because it will be in the top of this diagram. Another one is parent node, a node at one level up in hierarchy of the tree with which it is connected. Here A is the parent node for B and C, and C is the parent node for F. The diagram will put this diagram. A is the parent of B and C. B is the parent of D and E. C is the parent of F. ஸோ அதான் பேரண்ட் நோட். அதாவது ஒரு நோடு கீழே எத்தனை சிப்ளிங்ஸ் இருக்குது, எத்தனை சைல்டு இருக்காங்களோ அதான் வந்து என்னது பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். சிப்ளிங்ஸ், சில்ட்ரன் ஆஃப் த சேம் பேரண்ட் ஆர் செட் டு வித் த சிப்ளிங்ஸ். ஹியர் B, C, D and E are the siblings. இப்போ பாருங்கள், பி எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம், இதெல்லாம் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏருக்கு ஏங்கிற நோடுக்கு சிப்ளிங்ஸ், ஏன்ற நோடோட சைல்டு. டி அண்ட் இ ஆர் த சிப்ளிங்ஸ் ஃபார் த node of P. F is also a siblings for the node of C. Leaf nodes, nodes that do not have any children, which is called as leaf nodes. Here D, E and F are the leaf nodes. Look at this diagram. The last node D, E and F are the leaf nodes because this node has any child. So which is called as leaf nodes. Another one is interior nodes, nodes other than leaves. Here B and C are the interior nodes, nodes other than leaves. ஒரு நோடுக்கு லீவ்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டீரியர் நோட்ஸ். B and C are the interior nodes. Ancestors. The ancestors of a node are all the nodes along the path from the root that node in the tree. Here B and A are the ancestor of D. A is the ancestor for C. இது ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீஸ் கான்செப்டில் பார்த்துருக்கோம். At the descendant node, a node N1 is the descendant to node N2. If N1 is a left child of N2 or to any of its left children, here B and D are the descendant of A. Diagram போயிடலாம், புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா B and D are the descendant of A. B and D are the descendant of A. ஸோ ஏதாவது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, how can we find out the descendant node? அதாவது எங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், ஏலேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரே ட்ராவல் லெஃப்ட் சப்ட்ரியாவே ட்ராவல் பண்ணணும், இல்லைனா ரைட் சப்ட்ரியாவே ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஏக்கு டிசெண்டன்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா B and D are the descendant of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லெஃப்ட் டிசெண்டன்ட் நோட், a node N1 is left descendant to node N2. D is the left descendant of descendant A and B. D வந்து லெஃப்ட் டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் எழுதியிருக்காங்க பாருங்கள். D வந்து லெஃப்ட்டு, யாருக்கு B and Dக்கு லெஃப்ட் டிசெண்டன்ட் நோட். ரைட் சைடில் இருந்தீங்கன்னா ரைட் டிசெண்டன்ட் நோட், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டயக்ராமாக எழுதிட்டு வந்தீங்கன்னா ரைட் டிசெண்டன்ட் நோட். ஹியர் C is the ரைட் டிசெண்டன்ட் ஆஃப் A. சிக்கு ஒரே ஒரு சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற ரூட் நோட் ஒரே ஒரு டிசெண்டன்ட் நோட், இது வந்து ரைட் டிசெண்டன்ட் நோட். Another one is path, nodes that follow a branch of tree.
representing a linear subset of the tree. It is the path from one node to another in a tree. Here A, B, C and CF are the paths. ஒரு நோட்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா எப்படி போகலாம், ஏபிசி எப்படி ட்ரா பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த டயக்ராமில் எழுதிட்டே போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத் அப்படின்னு பேர். ஸோ விச் இஸ் கால்ட் எஸ் ஏ பாத். Length of a path. Number of edges in a path is called length of a path. Here ABD is length equal to 2 and C to F's length equal to 1. ஏலேருந்து டிக்கு வரதுக்கு மொத்தம் 2 நோடை கிராஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் 2. சிலேருந்து எஃப்க்கு வரதுக்கு ஒரு நோடை கிராஸ் பண்ணணும். ஸோ சி டு எஃப்ஸ் லென்த் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி நம்ம 1 by 1 எழுதணும். அடுத்து பைனரி ட்ரீஸில் லெவல் ஆஃப் எ நோட். ரூட் நோட் இஸ் எ லெவல் 0. ஸோ டாப்பில் ஃபஸ்ட் எழுதும்போது அந்த நோடுக்கு பேர் வந்து லெவல் 0. அப்போ ஒவ்வொரு லெவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I equal to 0. ஸோ I equal to I plus 1. It will be increased by I equal to I plus 1. 0. I equal to 0. For 0 plus 1 which is equal to 1. 1 plus 1, another step. 1 plus 1 equal to 2. It will be increased by 1 in this way. Here level A equal to 0, level B, C equal to 1 and level D, E, F equal to 2. So the diagramல மொத்தம் 0லேருந்து 2 levels வந்து நம்ம cross பண்ண முடியும். Left depth of the tree. Maximum level of any leaf in the tree. Here depth of the tree is 2. Maximum level எத்தனை இருக்குது 2. இதுதான் depth of the tree. அதனுடைய maximum depth 0, 1, 2. So 2 is the depth of the tree. So இதுதான் binary trees அப்படிங்கிற கான்செப்ட். Next we are going to see the concept of types of binary trees. What are the types available in binary trees? It can be classified into 4 types such as strictly binary tree, complete binary tree, almost complete binary tree, skew tree. First one is strictly binary tree. It is a binary tree where all the nodes have either 0 or 2 children. It contains nodes cannot have only one child. Strictly binary tree have n leaves and 2 n minus 1 nodes. The diagram பார்த்தீங்கன்னா ABC DFG இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி binary tree where all the nodes have either 0 or 2 children. கண்டிப்பாக அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ட்ரீயை வந்து பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். ஸோ என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது, டயக்ராம் பாருங்கள் நல்லா. Look at this diagram. Very essentially A has B and E node. B has only one node C. B has the left child of C and the right child of D. D has the left child of F and the right child of G. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. அதாவது 0 சைல்டு இருக்கலாம், இல்லைனா 2 சில்ட்ரன் இருக்கலாம். இதில் பாருங்கள் 0 சைல்டு இருக்காது, 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராமோட கன்க்ளூஷன் ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. Another one is complete binary tree. It is a strictly binary tree in which all leaves are at the left level. அதாவது எழுதும்போதே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணி எழுதணும். அப்படி எழுதணும்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இதுதான் ஒரிஜினல் பைனரி ட்ரீ. இட் இஸ் a strictly binary tree in which all leaves are at the left level. AB அடுத்து E அடுத்து CF ABE அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ரைட் சைல்டில் F அதுக்கடுத்து ரைட் சைடு வந்துட்டிங்கன்னா Eக்கு அடுத்து Dக்கு அடுத்து G. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு நம்ம சொல்லலாம். we can say is called as a almost complete binary tree. An almost complete binary tree is depth of D. We have its leaves either level D or D minus 1. All levels up to D minus 1 will be full with the maximum number of B and will be filled from left to right. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதிட்டே போகணும். A B C D E F. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. என்னோட டெப்த் லெவல் வந்து என்ன பண்ணிடலாம், log to n. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து லெஃப்ட் முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்டே போகணும். லெஃப்ட் சைடு முடிஞ்ச பின்னாடி ரைட் சைடு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராமுக்கு வித்தியாசம் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை ABCDEFன்னு இருக்கும், அந்த மாதிரி அதில் எழுதியிருக்க மாட்டோம். ABC கீழே எழுதிருப்போம், D அந்த பக்கம் வந்துடும், மாறி வரும். அதான் 2 டயக்ராம்களோட டிஃப்ரெண்ட். Another one is skew trees. A skew tree is a binary tree in which every node except leaves has only one child node. A left skew tree has all nodes with only one left child. In right skew trees, all nodes have only one right child. இந்த டயக்ராமில் பாருங்கள், look at this diagram. We can see the first diagram A, B, C. These are called the
left skew tree. Another one is A, B, C. These are all called the right skew trees. Hence, the above definition is also called as a types of binary trees. ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சது. இந்த செஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 7 மார்க்ஸில் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 10 மார்க்கில் கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ டீச் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொரு தடவை இந்த டயக்ராமை நிறுத்தி வீடியோவை நிறுத்தி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.